இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வாழைக்காய், பூண்டு, சோம்பு. வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மாதிரி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சீக்கிரம் வெந்துடும். வெட்டின பிறகு தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. இதில் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை வாழைக்காய் மேலே கொட்டி நல்லா பசறி விட்டுருங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் தேவைப்படும். சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா வெடித்தோடனே வாழைக்காயை போட்டுருங்க. இப்போது இதை மூடி வச்சு வேக விடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் அதில் இடித்து வச்ச பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்திருக்கணும். அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை தயிர் சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.